this piece. அங்கிள் எவ்வளவு பெருசா இருக்குன்றது முக்கியம் இல்ல, எப்படி சவுண்ட் வருதுன்றது தான் முக்கியம். இது நச்சுன்னு இருக்கும். ஏதாச்சி இதான் கரெக்ட். ஆரிசு என்ன சார் சொல்றீங்க? 12வது மாடல் ஓகேவா? அப்புறம் எதுக்கு தம்பி 40 மாடல் எடுத்து காட்ட சொன்னீங்க? அங்கிள் 12வது நல்லா இருந்துச்சு, ஆனா அதுக்கு மேல நீங்க இன்னும் பெட்டரா காட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த 33, 36, 39 இது 3 செமையா இருந்துச்சு. பட் அதோட இது கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆக்சுவலி நீங்க உண்மையை கேட்டீங்கன்னா என் வேதாஜி காலுக்கு இது 100% கரெக்டா இருக்குமானா அது வந்து நோ. சீஸ் a beauty queen. ஒரு 80% ஓகே. அதுவும் உங்களுக்கு அதான் நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. அதான் நீங்க இப்போ பில்ல போட்டுருங்க. சரி வாங்க. வேதாஜி how is this? எனக்கு இது ஓகே, உங்களுக்கு? ஓகேங்க. ஓ சூப்பர். இதை நீங்க வந்து போட்டுக்கணும், ஓகேவா? 4000 ரூபாய். ஓகே. ரூபாய் தான் பில்லு. நீங்க 4500 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே. அங்கிள் இது என்னன்னா, ஏன் பொண்டாட்டிக்கு நான் கோல்ஸ் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் உங்களை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டேன். நீங்களும் கொஞ்சம் கூட மனம் கோணாம நிறைய டிசைன் எடுத்து காமிச்சிங்க. நீங்க டயர்ட் ஆனது என் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த 500. இப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷமா எல்லாத்தையும் நீங்க எடுத்து காமிச்சிங்களோ அதே சந்தோஷத்தோடு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அதை சந்தோஷமா எடுத்து போட்டுப்பாங்க, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அவள்தான் தம்பி, நான் எவ்வளவோ கஸ்டமர் அட்டன் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு உங்களை மாதிரி கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பொண்டாட்டிக்கு குளிச்சு வாங்கிறதுக்கு இவ்வளவு அக்கறை காட்டுறேன். நீங்க பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறை காட்டுவீங்க மேடம். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மேடம். உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் மேடம். நீங்க நல்லா இருக்கு. மன நிறைவோட தர்றேன் மேடம். நீங்க அமோகமா இருப்பீங்க. சந்தோஷமா இருங்க. ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ. வாங்க. வணக்கம் சாமி. சொல்லுங்க. உங்களோட பிஸியான நேரத்துல எங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. அதெல்லாம் இருக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சாமி, எங்கள் அக்காவுக்கு 31 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை. நானும் படித்து முடித்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு சாமி. ஒரு நல்ல வேலையே இல்லை, இப்படி வெட்டியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதான் எங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சாமி. உங்களை பற்றி வெளியே நிறைய கேள்விப்பட்டேன் சாமி. நீங்கள் பயங்கர சக்தி வாய்ந்த பூஜையெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல யாகம் பண்ணி கொடுக்கணும் சாமி. தம்பி, நீங்க தப்பான ஆளை பார்க்க வந்திருக்கீங்க. ஞான் சாத்தான வழிபடுறவன். நீ சொல்ற மாதிரி சுபகாரியங்களுக்கெல்லாம் ஞான் யாகம் நடத்துறதில்ல, துஷ்ட காரியங்களுக்கு மட்டும்தான் ஞான் யாகம் நடத்துவேன். தம்பி, நீ சொல்ற மாதிரி யாகத்தை நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஞான் நடத்த மாட்டேன். வேற எந்த மாதிரி யாகம்லாம் சாமி நீங்க நடத்துவீங்க? அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல சாமி, நீங்க எந்த மாதிரி யாகம் நடத்துவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாளை பின்ன எங்களுக்கு அந்த யாகம் தேவைப்பட்டா உங்ககிட்டயே வருவோம்ல, அதுக்கு தான் சாமி. உன் குடும்பத்தை நீதான் ஆட்சி அதிகாரம் பண்ணணும்னா மகாசக்தி யாகம் நடத்தி தர. இந்த யாகத்தை நடத்திட்டா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு அடிமை மாதிரி ஆயிடுவாங்க. உனக்கு கொஞ்சமும் பிடிக்காதவங்க ரொம்ப பவரா இருக்காங்க, அவங்க பவர் இறங்கணும்னா அதுக்கு வேற யாகம் பண்ணணும். அந்த யாகம் நடத்திட்டா அவங்க முழு பவரையும் இழந்து உங்க அடிமை ஆயிடுவாங்க. இந்த மாதிரி யாகம் தான் நான் நடத்துறேன். அதுக்காக தான் எல்லாரும் என்ன பார்க்க வருவாங்க. சாமி, அப்ப உங்களை பார்க்க வர்றவங்க எல்லாமே இந்த மாதிரி யாகம் நடத்துறதுக்கு தான் வருவாங்களா? ஆமா. ஏன் சாமி, இந்த சுப காரியம் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கிற யாகமெல்லாம் செய்ய மாட்டீங்களா? இல்ல, நீ சொல்ற யாகமெல்லாம் நான் நடத்த மாட்டேன். உங்களுக்கு யாரோ
என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க. கிளம்புங்க. சரிங்க சாமி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ம். பாத்தியா நட்டு, அனிதா எந்த மாதிரி யாகம் பண்ணியிருக்கான்னு இப்போ புரியுதா? நல்லா புரியுது. குடும்பத்தோட மொத்த பவரும் கிடைக்கணுங்கிறதுக்காக மகாசக்தி யாகம் பண்ணியிருக்கா. ஆனால் அவள் என்ன பண்ணாலும் சரி, அவன் நினச்சது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். டேய், இப்போ நம்ம என்னதான்டா பண்ணுறது? முதல்ல இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லணும்டா. Sit down. காடை தூக்கிங்க வைங்க. எனக்காக ஒரு 4 ஸ்டெப் ப்ளீஸ். எப்படி இளையராஜா மியூசிக் கேக்குதா? வேற ஏதோ சவுண்ட் கூட கேக்குது. ஐயோ ஜல் ஜல்னு சத்தம் வருதா? ஐயோ ஐயோ அம்மா. என்னங்க, எதுக்கு இப்படி திடீர்னு துடிக்கிறீங்க? என்னாச்சு? ஐயோ அம்மா அம்மா அம்மா. பயமா இருக்கு, என்ன சொல்லுங்க. ஏங்க முடியலங்க. செயற்கை அழகை ரசிக்கும் போது இயற்கை என்ன அழகிதுங்க. ஐயோ முடியலங்க என்னால. ஐயோ என்ன டைம் இவ்ளோ ஆயிருக்கு? என் வாட்ச்ல காட்டவே இல்லையே. வாட்ச் வாங்கி 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள ரிப்பேர் ஆயிடுச்சு. முதல்ல இது சரி பண்ணணும். ரிப்பேர் பண்ண வாரண்டி கேட்பாங்க. எங்க வச்ச? எங்க வச்ச? அவர் கபோர்ட்ல துணி கீழே தான் வச்சேன், அங்கதான் இருக்கும்.
போன கொலுசு இங்க இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு? நீங்க நந்து வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இளையராஜோட மியூசிக் அப்படியே என் காதுல கேட்டுனே இருக்கும். சல் 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 சல். என்னடா அது இன்னைக்கு மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சேன். பார்த்தா கால்ல கொலுச காணோம். ஓஹோ, அப்போ கொலுசு தொலைல திருடப்பட்டிருக்கு. வரட்டும். என்ன ஒரு இன்பம், செம ஃபீல். என்ன வேதாஜி போஸ் டிஃப்ரெண்டா இருக்குது. என்ன ரொமான்டிக்கா பாக்குறாங்க. என்ன வேதாஜி உங்க காந்தக கண் அழகால என்ன அப்படியே இழுக்கிறீங்களே. எல்லாம் பாத்தீங்க ஒரு மாதிரி இருக்குதுங்க. அப்படியே உங்க இட்லி கிண்ணத்தை புடிச்சு நான் ஹே திஸ் டப்பா நான் எங்கேயோ பார்த்த டப்பா. கொலுசு உங்க காணாம போன கொலுசு. செம்மாங்க. நீங்க எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? நீங்க இருக்கிறீங்க பாருங்க. இந்த சிஐடி சகுந்தலாவோட கொஞ்சம் ஜாஸ்தி, ரிவால்வர் ரீட்டாவோட கொஞ்சம் கம்மி. ரெண்டு பேரும் சேர்த்த கலவங்க. நீங்க பயங்கரமான ஆளுங்க. நீங்க பின்றல். எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த கொலுசுக்கு திடீர்னு கை கால் முளைச்சு தானா போய் கபோர்டு திறந்து ஐயோ உங்க ட்ரெஸ் இல்ல உங்க ட்ரெஸ் அதுக்கு கீழே போய் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. பாருங்களேன், திருட்டு கொலுசுங்க இது. கலிகாலம் ஆயிடுச்சுங்க. என்னமோ நடக்குதுங்க. எனக்குதான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அது ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வெள்ளிந்தியா சூதுவாதி இல்லாமே வளர்ந்துட்டாங்க. ஐ ஆம் ஏ வெரி இன்னசென்ட். வெர்லத்தியா மயில வச்சா கூட ஏதோ பேச்சுக்கு சொன்னா நீங்க அதை அப்படியே டெவலப் பண்றீங்க. உண்மையை சொல்லுங்க, இந்த கொலுசு எப்படி உங்க கபோர்டுக்குள்ள வந்துச்சு? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன். நேத்து நைட் நீங்க எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? நான் எங்கெங்க தூங்குனேன்? தூக்கம் வராம திரும்பி திரும்பி படுத்துட்டு இருந்தேன். நீங்க தூங்கல. உங்களை தூங்க வச்சது யார் தெரியுமா? ஐதா. ஏங்க, நான் கொலுச பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு வேற எதையோ பத்தி பேசுறீங்க? அப்போ என்ன நடந்ததுன்னா, வேதாஜி தூங்கல. என்னன்னே தெரியலங்க. நானே எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், தூக்கமே வர மாட்டேங்குது. ஆமா, நீங்க ஏன் தூங்கல? நான் நல்லா தான் தூங்கினேன். தண்ணி தாங்க எடுத்துச்சு, பார்த்தா காணோம். தண்ணி கொடுங்களேன். தேங்க்யூ. திங்கிங்லே இருக்குறீங்க? இல்லைங்க, தூங்கணும் போல இருக்கு, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. இதனால கண் எரிச்சலா இருக்கு. நான் தூங்க வைக்கட்டுமா? என்ன பாட்டு பாடி தூங்க வைக்க போறீங்களா? அதுக்கும் மேல. அதுக்கும் மேலையா? கையில தூக்கி வச்சு தாலாட்டு பாட போறாரோ?
என்னங்க பண்ண போறீங்க? பதறாதீங்க, உங்களை ஏதோ ஒன்று பண்ணி தூங்க வைக்கணும்னு ட்ரை பண்ண போகிறேன், அவ்வளோதான். வெயிட் அண்ட் வாட்ச் இட். அம்மா எப்பா ஷோ மீ யுவர் லெக்ஸ். எதுக்கு? ஏன் எப்போ பார்த்தாலும் எதுக்கு போகுதுன்னு கேள்வி கேட்டுன்னு இருக்கீங்க? காலை காட்டுங்க. யோ பயந்து நேரம் இருங்க. அப்படி இந்தாங்க பண்ணிட போகிறேன் நான் உங்களை. ஐயோ, தூங்குறதுக்கு எதுக்கு காலை பிடிக்கிறீங்க? ஸோ கம்முன்னு படுங்க. கால் நீட்டுங்க. வேணாங்க. நீட்டுங்க. ம். காலை தூக்கி வைங்க. ఎందుకు మీరు స్నేక్ డాన్స్ చేస్తున్నారు? ஏன் இப்படி காலை ஆட்டினீங்க? எப்படி அமுத்த முடியும்? சைலண்டா இருங்க. ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க, சாந்தி. ஓகேவா? நீங்களும் சைலண்டா இருங்க, மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிலாக்ஸேஷன், காலை ஆட்டக்கூடாது. வேணாங்க. ஸோ வந்துடுத்து தூக்கம் வந்துடுத்து. வந்தா வேஷ தூங்க வேண்டியதானே. வேதாஜி, இந்த உள்ளங்கால இருக்க நரம்பு உச்சாந்தால வரையும் போகுமா. அத்தை மசாஜ் பண்ணி விட்டா சலுக்குன்னு தூக்கம் வரும்னு பேங்காக்ல இருக்க பெரியவங்களா சொல்லியிருக்காங்க. ஐயோ, நான் பேங்காக்கு மசாஜுக்கெல்லாம் போனது கிடையாது. என் ஃப்ரெண்டு சொன்னா அதை கேட்டேன், அவள்தான். ஐ எம் ஏ குட் பாய். நீங்க என்ன தப்பா நினைச்சிக்காது. வேதாஜி மட்ட தூங்க தூங்க. குட் டே. வேதாஜி காலு எவ்வளவு வெள்ளையா இருக்குது. இந்த கொலுசு மூட்டை ஏன் கண்ணங்கரேல்னு இருக்குது. வேதாஜியே புதுசா மாட்டாங்க. கொலுசு மூட்டையும் பல்சாவே இருக்குது. புது கொலுசு வாங்கணும். ஆனால் வாங்கணும்னு சொன்னால் அது வெட்டி செலவு, சிக்கனம் பண்ண, அது இதுன்னு தேவையெல்லாம் பேசுவாங்க. என்ன பண்ணலாம்? ஐடியா சுட்டரலாம். சொந்த பொண்டாட்டி காலிந்து கொலுசு திடுறானே, யாரும் நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. வேதாஜி, உங்க நல்லதுக்கு தான் நான் அதை சொல்றேன்.